வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மதியம் 3 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள். முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி, கள்ளக்குறிச்சி விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 55 பேர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. இதில் 3-4 பேர் பெண்கள் அப்படின்றது சோகமான விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு, ஆந்திர மாநிலம் திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கும் அன்னப்பிரசாதத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது. நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு பார்த்திங்கன்னா அமைக்கப்படும். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்திங்கன்னா பேட்டியை கொடுத்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கெஜ்ரிவாலுக்கு, டெல்லி மாநிலத்தின் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு பார்த்திங்கன்னா ஜாமீன் வழங்கி அந்த மாநிலத்தின் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இப்போ சிபிசிஐடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சிபிசிஐடிக்கு பவர் இல்லை தமிழ்நாட்டில், சிபிஐன்றது ஆல் ஓவர் இந்தியா, ஓகேங்களா? அதுக்கு தமிழ்நாடுடைய பிஜேபி லீடர் அண்ணாமலை லெட்டர் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்பவே மரியாதை குறைவாக கள்ளக்குறிச்சியில் நடந்த விவகாரம் மிக முக்கியமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு நடிகர் விஜய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஒரு 1000-2000 செலவு பண்ணுற காசை கள்ளக்குறிச்சியில் அங்கே எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் வாங்காமல் கூட இருப்பாங்க, அவர்களை பார்க்குமாறு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார், நடிகர் விஜயுமாக இருக்கக்கூடிய. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கிறதுலையே, கன்னியாகுமரியில் கடல் நடுவில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளூர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போல் இன்று தமிழகத்தில் பரவலான கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பேசலாம் நண்பர்களே. குறிப்பாக மொத்தம் 11 தலைப்பு செய்திகளை பார்த்துருக்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.